அவரோடு சேர்ந்து கலாய்க்க வாரவர் எழுத்தி சித்தர். அதாவது நூற்றுக்கணக்கான நாவல்களில் எழுதியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இப்படியே எழுதிட்டு போனால் இவர் தான் அதாவது நாவல்கள் அதிகம் எழுதினவர். ராஜேஷ்குமார் அவங்களெல்லாம் மீறி எழுதிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய நூல்கள் கடைகளில் தொங்கிட்டு இருக்குது. நம்ம அந்த கண்மணி அந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் பார்த்து வாங்குவோம், நாம படிக்கணும். அவர் என்ன நாலு ஒரு சிறுகதை எழுதுகிறாரு, நாலு ஒரு கவிதை எழுதுகிறாரு. அவர் எப்படி எழுதுகிறாரு, அதுக்கு எப்படி நேரம் கிடைக்குதுன்னு நல்லா தெரியாது. அவ்வளவு ஆற்றல் உடைய அந்த முகில் தினகரன் அவர்கள் பேரை பேர் முகில்னு வச்சாச்சு, அது எப்போ வேணாலும் கொட்டிகிட்டே இருக்குது, அவ்வளவுதான். அடுத்தது அவருக்கு துணையாக அவருடைய கருத்தை ஆதரித்து பேசக்கூடிய மருத்துவர், ஒரு வரலாற்று ஆசிரியர், முனைவர் பட்டம் வாங்கினவர், இத்தனை சிறப்புகளோட பல இலக்கிய நூல்களையும் கவிதை நூல்களையும் படைத்தவர், பதிப்பித்தவர். இவ்வளவு பெருமைக்குரிய மருத்துவர் அம்மா குணசுந்தரி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பக்கம் வாங்க. இதெல்லாம் கிடையாது, கேள்வியே கிடையாது. கல்வி கற்பதால் தான் அறிவு வளர்கிறது என்பதற்காக கேள்வி. கல்வி கற்பதால் தான் அறிவு வளர்கிறது என்பது இந்த அணியினர் பேச, அதை மறுத்து இல்லை இல்லை காதால் பெரியவர்கள் சொல்லணும். ஏன்னா காதால் கேட்கணும், கற்றலின் கேட்டலின் என்று என்பதால் அந்த கேள்வி செல்வத்தால் தான் அறிவு வளர்கிறது என்பதற்காக அணித்தலைவராக வழக்கறிஞர், சொல்லாற்றல் மிக்கவர் அவர் சண்முகம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதற்கு அரண் செய்வதாக மைதிலி யோகராஜ் அம்மையார் அவர்களை அழைக்கின்றோம். இப்பொழுது இந்த அவையானது நாட்டாமை அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது.